இந்த காணொளியை பார்த்த உடனே என்னடா இந்த ஆள் இப்போ திடீர்னு விஜய்க்கு சொம்படிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ட்டு விமர்சனம் பண்ணலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையை பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இந்த காணொளி. விஜய் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியிலையும் திருச்சி கிழக்கு தொகுதியிலையும் வேட்புமனு தாக்கல் செய்த உடனே பாடுறா அங்கே இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஓட்ஸு அதை கவர் பண்ணணுன்றதுக்காக அவருடைய பேரவே ஜோசப் விஜய் அப்படின்னு மாற்றி வச்சுக்கிட்டாரு அப்படின்னு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்குல்லங்க, இந்த டெலிவிஷனில் டிஸ்கஷன்லாம் பண்ணுவாங்கள்ல, டிபேட்ஸு, அதில் இந்த கருத்து சொல்கிறவங்க அவங்க எல்லாருமே விஜயை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க, விஜய் முதல் தடவையாக எப்போ என்னுடைய பேர் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு பொது வெளியில் அஃபார்ம் பண்ணார். இந்தியாவில் ஏதோ கிறிஸ்தவனாக இருக்கிறது ஒரு பெரும் குற்றச்செயல் அப்படின்றது மாதிரி விஜய் இந்த பேரை மறைச்சு பெரிய திருட்டுத்தனம் பண்ணிட்டாரு அப்படின்றது மாதிரி பொது வெளியில் விமர்சனம் பண்ணும்போது தான் அவர் துணிச்சலாக வெளியில் வந்து ஆமாம் என் பேர் ஜோசப் விஜய் தான், ஸோ வாட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கப்புறம் அவர் என் பேர் ஜோசப் விஜய்னு சொல்லிட்டு இருக்கணுன்ற அவசியம் ஏற்படாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போது தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது ஒரு அஃபிஷியலான நிகழ்வுங்க, அது ஒரு கவர்மெண்ட் ரெக்கார்டு. அது அப்போ அங்கே போய் அவர் இஷ்டத்துக்கெல்லாம் பேர் சொல்ல முடியாது. விஜி அப்படிலாம் சொல்ல முடியாது. அவருடைய பர்த் சர்டிஃபிகேட்டு, பேப்டிசம் சர்டிஃபிகேட்டு, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா அந்த அட்டண்டன்ஸில் அவர் பேரெல்லாம் ஜோசப் விஜய்ன்னு தான் இருந்தது. அப்புறம் அவருடைய அந்த சொத்து ஆவணங்கள் இதில் எல்லாத்துலேயும் என்ன பேரில் இருக்கோ அந்த பேரில் தான் அவர் இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்ய முடியும். அப்படி செய்யாட்டினா அவர் வேட்புமனு வந்து நிராகரிக்கப்பட்டுரும். ஒருவேளை இந்த ஆட்கள்லாம் அதை தான் எதிர்பார்க்குறாங்களோ என்னமோ தெரியல. இந்த ஊடகங்களில் இருக்கிறவங்கெல்லாம் அவர் தேர்தல் ஆணையத்துக்கு சப்மிட் பண்ண அந்த ரெக்கார்ட்ஸை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு இங்கே பாரு ஜோசப் விஜய்ன்னு போட்டிருக்கு, இங்கே பாரு ஜோசப் விஜய்ன்னு போட்டிருக்கு, இதை வச்சுக்கிட்டு அவர் பேரவே மாற்றி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு மைனாரிட்டி ஓட்டு வேணும் தான், கிறிஸ்தவங்க ஓட்டு போட்டால் தான் இந்த 2 தொகுதியிலையுமே அவர் ஜெயிக்க முடியும். ஆனால் அதுக்காக அவர் ஜோசப் விஜய்னு பேரை மாற்றிக்கலைங்க. அவருடைய பேர் ஆவணங்களில் ஜோசப் விஜய் அப்படின்னு தான் இருந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஆவணங்களில் அவருடைய பேர் ஜோசப் விஜய் அப்படி தான் இருக்குது. இதில் அவர் அரசியல் எங்கே பண்ணுறாரு?